இந்த தினகரன் யார் தெரியுமா? முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. காலம் பதில் சொல்லும்ன்னு சொன்னார்ல. காலத்தால் அழிக்க முடியாத சரித்திரம் அது. காலையில எழுந்துச்சு போய் கை கட்டிட்டு எடப்பாடி பழனிசாமி தினகரன்ட்ட நிக்கிறோம். தினம். முதலமைச்சர் தலைமை கழகத்துக்கு போவாரு. அவருடைய நாற்காலியில உட்கார்ந்திருப்பாரு. வாங்க பழனிசாமி அப்படின்னு பக்கத்துல ஒரு நாற்காலி போட்டு உட்கார வைப்பாங்க. அவரு சொல்ற வரைக்கும் உட்கார மாட்டார், நின்னுட்டு இருப்பாரு. இது இப்ப சொன்னாரு. என்ன என்ன டயலாக் சொன்னீங்க? காலம் பதில் சொல்லும். காலம் சொன்ன பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதுக்கு பின்னால ஆட்சி, அதிகாரம், கட்சி இத்தனையும் ஜெயிலுக்கு போறப்ப சின்னம்மான்ற ஒருத்தங்க தூக்கி தினகரன்ற ஒரு நபர நம்பி குடுத்து, அவர் ரெட்டை கேஸுக்கு ஜெயிலுக்கு போய் டெல்லிக்கு. பின்னாடியே நானும் போய் அவர காப்பாத்துற முயற்சியில இறங்கி, அது ஒரு பெரிய வரலாறு. மனசாட்சி இருப்பவரு அதை மறக்கவே கூடாது. அண்ணன் சம்பத்தை அழைத்தேன். எல்லாரையும் கூட்டு ஒரு பெரிய பிரச்சாரம்லாம் போனேன். மாபெரும் ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லாம் பூரா சவுத்துலயே பூந்து பண்ணிட்டு இருந்தேன் நானு. அப்படியே அவர் வெளியில வரும்போது சொன்னாரு, உங்களுடைய ஆர்ப்பாட்டம், போராட்டம் இல்லைன்னா புகழேந்தி நான் வந்தே இருக்க முடியாதுன்னாரு.